அன்பு உலகளாவிய பேகுரு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவிக்கக்கூடியவர் அவர் திருமதி ராதா தேவர் மேம். அவங்க மேம் வணக்கம் மேம். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம்மா. நான் அப்படி வளர்க்கப்படல. நான் என் மனைவியுடன் வாழ்கிறேன், எனக்கு தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதோ தவறா பேசினது போல திரு உதயநிதி சொல்றாரு. என்ன நடந்தது மேம்? என்னன்னா, இங்க தமிழ்நாட்டு மக்கள் எதுக்காக ஓட்டு போட்டு இவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்கன்றத மறந்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு திரு ஜோசப் விஜய் மேல் என்ன வேணாலும் காழ்ப்புணர்ச்சி இருக்கட்டும், என்ன வேணாலும் விமர்சனம் வச்சுக்கோங்க. அது எங்களுக்கு தேவையில்லை. தனிப்பட்ட விமர்சனங்களை கேட்கறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இங்க கிடையாது. நமக்கு தேவை தமிழ்நாட்டுக்கு இவங்க என்ன நல்லது பண்ண போறாங்க, எதிர்க்கட்சியாக இருந்து இவங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண போறாங்க, இல்ல இவர்கள் செய்யும் தவறை, அதாவது அரசியலிலும் சரி அரசாங்கத்திலும் சரி என்ன தவறுகள் நடக்குதோ அதை சுட்டி காட்டுறதுக்கு தான் இவங்க 2 பேருமே தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைன்னு நினைக்கிறேன். இவர் ஒய்ஃபோட குடும்பத்தோட இருக்காரா, அவர் குடும்பத்தோட இருக்கிறாரா, இவர் யாரையாவது கல்யாணம் பண்ணியிருக்காரா, அவர் யாரை கல்யாணம் பண்ணிருக்காரா, அவங்க குடும்ப விஷயத்தை பத்தி நமக்கு எதுக்கு? அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. தமிழக மக்களுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லா குடும்பங்கள்லயும் எல்லா பிரச்சனையும் இருக்கு. ஆனா இவர்களை தேர்ந்தெடுத்தது மக்களாகிய நமக்கு சேவை செய்வதற்கும், நமக்கு என்ன வேணுமோ அதை செய்யறதுக்கும், தமிழகத்திற்கு நல்லது செய்யறதுக்கு தான். திமுக எப்பயுமே வழக்கமா செய்யறதா. எப்பெல்லாம் அவங்க எதிர்கட்சியா போறாங்களோ அப்பெல்லாம் தனிப்பட்ட தாக்குதல் என்பது மிக அதிகமாக இருக்கும். அது காங்கிரஸ் காலத்துல இருந்தே. காங்கிரஸ்காரங்க இருக்கும்போது கூட இவங்க அப்படிதான் பேசுறாங்க. அதற்கப்புறம் அண்ணாதுரை அவர்கள் இருந்து அவரும் அப்படிதான் பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் திரு கருணாநிதியா இருக்கட்டும், அவரும் அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. திரு ஸ்டாலினா இருக்கட்டும், அவரும் அப்படிதான் பேசினார். இன்றைக்கு அவர் மகனும் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாரு. சோ இதுல பெரிய வித்தியாசம் பார்க்க முடியல. இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தாக்குறதுன்றது கைவந்த கலை. ஏன்னா இது ஒரு மாரல் என்ன சொல்றது வார்ன்னு கூட சொல்லலாம். உங்களை மனதால ஒரு சைக்காலஜிக்கல் வார், உங்களை ஒரு மனதளவுல உங்களை உடைக்கிறது. உங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குன்னா அதை சுட்டி காட்டுறது. உங்க சைடுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, பர்சனலா பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதையே வச்சு இவங்க விளையாடுறது. இது நல்ல ஒரு 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 ஹெல்தியான அரசியலுக்கு இது நல்லதே கிடையாது. இவங்க இந்த மாதிரியெல்லாம் பேசுறது ரொம்ப சீப்பா இருக்கு. இதை நம்ம இப்படி பேசுறதுனால இது மக்களிடம் எப்படி போய் சென்று எதிர்மறையா தான் போய் சென்றடையும். இன்றைக்கு இருக்கும் தலைமுறை யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. திரு ஜோசப் விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் சினிமா நடிகர், சினிமாவில் நடிக்கிறாரு, அவர் பல தோழிகளை வைத்திருக்கிற நண்பர்களை, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இவங்க புதுசா எதுவும் சொல்ல தேவையில்லை. இன்னொன்னு அவர் மனைவியா இருக்கட்டும், அவர் டைவர்ஸ் அப்ளை பண்ணி, இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில யாரு சரி யாரு தப்புன்னு கூட நமக்கு தெரியாது. அப்படி தெரியாத ஒரு விஷயத்துல மூக்க நுழைக்க வேண்டிய அவசியமும் இல்லைன்றதுதான் என்னுடைய கருத்து. அரசு சார்ந்த விஷயங்களை இவங்க கொண்டு பேசினா நல்லா இருக்கும். அதுதான் நமக்கு நல்லதே தவிர இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிட்டு பேசுறதெல்லாம் தேவையில்லாத ஒரு செயலாகவும் ரொம்ப மோசமான ஒரு செயலாகவும் தான் நான் பாக்குறேன். பொதுவா இந்த சட்டசபை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மக்களுக்கான பிரச்சனையை முன்னெடுக்கும் களமாக இருக்கப்பட்டும் நிலையில் முதலமைச்சர் ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, அப்பாவை காணும்னு கேக்குறாரு ஆக்ஷனோட. அதுக்கு பதிலுக்கு செங்கல்பட்டு கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பதிலும் தரப்படுகிறது எதிர்த்த கட்சிகளிடமிருந்து. சோ இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் பிரச்சனை தாண்டி தனி மனித தாக்குதலை சட்டசபையில் நடத்துகிறார்களோ? தமிழ்நாடு அரசியல் என்பது ரொம்ப குப்பை மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த உதயநிதி அவர்கள் மேடையில பேசினதே இந்தியா முழுக்க எல்லாரும், எல்லா பத்திரிகை ஊடகங்களும் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அதை மோசமாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. அவ்வளவு மோசமாக அவர் பேசியிருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் என்ன சப்பக்கட்டு கட்டினாலும் சரி, அவர் பேசினது தவறு. ஒரு பொறுப்பில்ல ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் பேசினது மிக மிக தவறு. அவர் வெளியில ஒரு மன்னிப்பு கூட கேட்டுட்டு போயிடலாம். ஒரு உணர்ச்சி வேகத்துல பேசிட்டேன் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதை முட்டு கொடுத்து பேசுறாங்க பாருங்க, அதுதான் நம்மளால ஒத்துக்கவே முடியல. அப்ப நீங்க பேசுனத உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் கிட்டமும் உங்க வீட்டு பிள்ளைங்கிட்டையும் போட்டு காமிங்களேன். அவங்க எல்லாம் இதுல என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு பாக்கலாம். இதுக்கு சப்போர்ட் பண்ற திமுக காரவங்க எல்லாம் இந்த பேச்ச உங்களுடைய மகள்கிட்ட நீங்க போட்டு காமிச்சு இது என்ன சரியான்னு கேட்க சொல்லுங்க. அவங்க சரின்னு சொன்னா நம்ம எல்லாம் ஒத்துக்கலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது தனிப்பட்ட முறையில அதுவும் சட்டசபைக்குள்ள, ஏன்னா சட்டசபைக்குள்ள
ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதாவின் புடவையை உருவிய கூட்டம் தானே இது. அவர் தலைமுடியை பிடிச்சி இழுத்து அவங்கள மோசமாக சட்டசபைக்குள்ள நடத்தின ஒரு கூட்டம் தானே இது. இவங்க இப்படி பேசுறதுல எல்லாம் பெருசா எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் எல்லாம் தெரியல. இவங்க எப்பயுமே இப்படி பேசுவாங்க. பாவாடை நாடாவ பாவாடை தூக்கிப்பாரு, அங்க தெரியும் திராவிட நாடு அப்படிலாம் பேசுறாங்கல்ல. இதெல்லாம் சட்டசபையில எல்லாம் பேசிட்டு இருந்தவங்க தானே. அதனால திமுகவுக்கு வந்து அசிங்கமாக பேசுவது என்பது புதிதல்ல. அவங்க எப்பயுமே அதை பேசுவாங்க. வெளியிலயும் பேசுவாங்க, சட்டசபைக்குள்ளயும் பேசுவாங்க. விட்டா சட்டசபைக்குள்ள புடவையெல்லாம் பிடிச்சி கூட எடுப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், அவங்களுக்கு நாகரிகமே தெரியாத ஒரு கூட்டம் வந்து திராவிட கூட்டம் எப்படி தமிழர்களாகவும், தமிழர்களுக்கும் இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கும் பழக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நாம அப்படி பேசவே மாட்டோம். தமிழர்களுக்கென்று ஒரு நாகரிகம் உண்டு. யாரையும் வந்து அசிங்கமா பேச மாட்டோம். தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து விமர்சனம் செய்ய மாட்டோம். கேவலமாக பேச மாட்டோம். ஆனா இவங்க அதெல்லாம் பண்றாங்க. அதனாலே சொல்றேன், இவங்க எல்லாம் தமிழர்களாகவே கருத முடியாது. அவர்கள் திராவிடர்களாகவே இருந்துட்டு போறாங்க. ஆனால் இது மிக மோசமான முன்னுதாரணம். இதுக்கு எல்லையே கிடையாது. நீங்க பேச, அவங்க பேச, உங்க வாழ்க்கை அவங்க பேச, அவங்க வாழ்க்கை நீங்க பேச. இது அங்க சட்டசபைன்றது வந்து மக்கள் பிரச்சனையை பேசுறதை விட்டு இவர்களுடைய தனிப்பட்ட மோதலும் விருப்பு வெறுப்புக்கும் ஆளான மாதிரி இருக்கு. இது நல்ல ஒரு முன்னுதாரணமாக இல்லை. திரு முதல்வரும் சரி, அவர் கட்சிக்காரங்களை கண்டிச்சு வைக்கணும். அவங்க எவ்வளவுதான் உங்களை தூண்டி விட்டு பேசினாலும் அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் மக்கள் கவனிச்சுட்டு வராங்க. முன்னாடி மாதிரி சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அதனால பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் அதற்கான பதிலை கொடுப்பார்கள். நீங்க தேவையில்லாம அதெல்லாம் பண்ணிக்கிட்டு பதிலுக்கு பதில் பேசி அவரவர்கள் தரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. மேம், இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு கோர்ட் வந்து இது இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது கைது நடவடிக்கை இந்த தாவேக அரசு முன்னெடுக்குமா, இல்லைன்னா கை கட்டி வரன்னு வேடிக்கை பார்த்துமா? கோர்ட் உத்தரவிட்டாலும் நம்ம அதை பண்ண வேணாம்னு நினைப்பாங்களா மேம்? அது எப்படி கோர்ட் உத்தரவு, அது வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்கிறாங்க இல்லையா, அவரும் அந்த மாதிரி அசிங்கமா பேசுனதுக்கு தான். ரொம்ப மிக மோசமான ஒரு இந்த என்னது இந்துக்களின் குறியீடான நாமத்தையும் இந்த விபூதி பூசுறதையும் ரொம்ப மோசமா அசிங்கமாக பேசினார். அந்த கூட்டமே அப்படிதான். என்ன கேட்டா அவரையும் தூக்கி உள்ள வச்சாதான் நல்லது. உதயநிதி அவர்களை உள்ள வைக்கல, விட்டுட்டாங்க. ஆனா அவரையாவது உள்ள தூக்கி வைங்க. இனிமேல் திமுகவினர் மேடையில பெண்களை பற்றியோ இல்ல இந்துக்களை பற்றியோ அசிங்கமாக பேசக்கூடாது. அப்படி ஒரு பயத்தை அவர்களுக்கு உண்டு செய்வது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். உதயநிதிக்கு இப்பயே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு 5 வருடத்துக்கு அவர் வாயை மூடிட்டு இருப்பாரு. இனிமே பேச மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பேசினதை மக்கள் ஆதரிக்கவே இல்லை. அதுதான் உண்மை. ஒரு 1000 திமுக கொத்தடிமைகள் வேணா அவர் பேசுனதை ஆதரிச்சுக்கிட்டு சண்டை இது கூக்குரலிடம். பொதுவாக மக்களிடம் ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. ஏன்னா அவர் பேசுனது மக்களுக்கு புரியும்ல, அவர் என்ன பேசுறாரு. அதான் லைவா போச்சு, டிவிலேயே லைவா போச்சு. ஆனா மக்கள் எல்லாம் ஒரு வெறுப்புலதான் இருக்கிறாங்க. அதாவது தாவேக்காவை பிடிக்கதோ இல்லையோ, ஆனால் ஒரு முதலமைச்சரையும் இன்னொரு பெண்ணையும் இணைத்து மிக மோசமாக அவர் பேசியது மக்களிடம் வரவேற்பை பெறவில்லை. இது உண்மை. இது இன்னுமே தான் திமுகவை வந்து ஒரு அசிங்கமாக காமிச்சிட்டு இருக்கே தவிர, அதற்கு வேற சப்போர்ட்டா இவங்க எல்லாரும் பேசுனது, இவங்க அந்த அவரை கூட்டிட்டு போனப்ப இவங்க பொதுமக்களை அடித்தது, ரோட்ல நின்று சண்டை போட்டது, இன்னும் சொன்னா காவலர்களுக்கு கிட்ட எல்லாம் இவங்க ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே மக்களிடம் நல்ல முறையில் போய் சேரவில்லை. எல்லாரும் அவர் வந்து கைது பண்ணது நல்லதுன்னு நினைக்கிற அளவுக்கு தான் கொண்டு போய் விட்டுருக்கிறாங்க இன்னைக்கு திமுக. ஏன்னா இவங்க ஆட்சியில இருக்கும் போது எத்தனையோ பேர் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா. இந்த மாதிரி மோசமா கூட பேசல, வெறும் திமுகவை எதிர்த்து அவர்கள் செய்யும் தவறுகளை எதிர்த்து பேசின நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சாங்களே, வருஷக்கணக்காவெல்லாம் வச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு எதை வேணாலும் பேசிட்டு தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க பாருங்க. அதுக்கு ஒரு முடிவு வேணும். அதற்கு பொன்முடி மாதிரியான ஆட்களை உள்ள போட்டா தான் வந்து சரியாகும். போய் ஜெயில இருந்தாதான் அவங்க எல்லாம் வாய திறக்க மாட்டாங்க. நாகரிகமாக பேசுவது எப்படின்றது அப்பதான் அவங்களுக்கு தெரியும். மேம், எனக்கு ஒரே ஒரு டவுட் மேம். இங்க தமிழ்நாட்டுல பெண்களுக்கான முன்னேற்றம், பெண்களுக்கான ஒரு புதிய பாதை, பெண்களுக்கான ஒரு முயற்சி, அது அவங்களுடைய கல்வி அது எல்லாமே உயர்ந்திருக்கு அப்படின்னா திராவிடத்தினாலதான் அப்படின்னு எல்லாருமே மேடைக்கு மேடை பேசுறாங்க. குறிப்பா திமுகவினர் அவங்க எல்லாம் பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது திராவிடம் பேசும் அவர்கள் பெண்களை மட்டும் இழிவாக பேசுவது ஏன்? இல்ல, நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா போன திமுக அமைச்சர்கள் எத்தனை பெண் அமைச்சர்கள் இருந்தாங்கன்னு நீங்க எடுத்தீங்கனாலே தெரிஞ்சு 2 பேர் தான் இருந்தாங்க. பெண் அமைச்சர்களே இல்ல. அவங்க பெண்களை எத்தனை பேர் வச்சிருக்க பெரிய பதவி, அவங்க கட்சிக்குள்ளேயே பார்க்கலாம். நீங்க கனிமொழி அவர்கள் அவர் குடும்பத்துல ஒருத்தவங்க. அவரை தவிர வேற யாரெல்லாம் இருந்தாங்க? 1-2 பேர் விரல் விட்டு எண்ணிடலாம் நீங்க.
பெருசாலாம் பெண்களுக்கு வந்து அவங்க பதவியோ, பொறுப்புகளோ, அமைச்சரவை பொறுப்போ எதுவுமே குடுக்கல. அதுதான் உண்மை. கனிமொழியா இருக்கட்டும், தமிழிசை தங்கப்பாண்டியன் இப்படி 1, 2 பேரும் அதுவும் வாரிசுகளாக வந்தவர்கள் மட்டும் தான். அந்த குடும்பத்திற்கு நெருக்கமானவர்களாக இருந்தவர்கள். மத்தவங்கலாம் கிடையவே கிடையாது. அது போக எப்பயுமே அவங்க பெண்கள வந்து கேவலமா தான் பேசிட்டு இருக்காங்க. அது அந்த காலத்துல இருந்த ஜெயலலிதாலாம் அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தியில ஆரம்பிச்சு. இந்திரா காந்தி பிரதமரா இருந்தவர். அவரையே வந்து திரு கருணாநிதி என்ன சொல்லியிருக்காரு? விதவைன்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்கள போய் ஒரு 2 பேரும் உள்ள இருந்து என்ன பேசுனாங்கன்னு தெரியலன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு நெத்தியில இருந்து ரத்தம் வந்தப்ப, அது மாதவிடாய் தலையில வந்துதான்னு கூட கேட்டாரு. இப்படிலாம் பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுக்கு நடந்தத பத்தி நான் சொல்லணும். அவர் பேசாத பேச்சே கிடையாது இவங்க. எல்லா தலைவர்களையும், எந்த பெண் தலைவரா இருக்கட்டும், அது நடிகைகளா இருந்தா இன்னும் இளக்காரமா. அது குஷ்புல ஆரம்பிச்சு, இவங்க பேசாத ஆளே இல்ல. ஏன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அவங்கள பேசலையா? பாப்பாத்தின்னு பேசலையா? அவங்கள கேவலமா பேசலையா? எவ்வளவோ பேச்சுக்கள். தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், அவங்கள உருவக்கேலி செய்யலையா? எவ்வளவு மோசமான உருவக்கேலி எல்லாம் அவங்கள பத்தி வந்திருக்கு. அப்படி இவங்க பேசாத ஆட்களே இல்ல. பெண்களுக்கு உண்மையில மரியாதை கொடுக்குறவங்க அப்படி பேச மாட்டாங்க. அதுவும் பொது வெளியில பேசவே மாட்டாங்க கண்டிப்பாக. இந்த மாதிரி விமர்சனம் செய்ய மாட்டாங்க. அதனால இவங்க பெண்களுக்கு என்னது முன்னேற்றத்துக்கு பாடுபட்டேன்னு சொல்றோம்ல, சும்மா பம்மாத்து வேலை, பொய். அப்படிலாம் கிடையாது. இவங்களுக்கு ஓட்டு வேணும். அந்த ஓட்டுக்கு பெண்களுக்கு ஏதாவது செய்யணுமே சொல்லிட்டு காசை கொடுப்பாங்க. அந்த காசை கொடுத்துட்டு பேசினார்ல, அந்த அந்த காசை கொடுத்துட்டுமே ஒருத்தர் துரைமுருகன் அவர்கள் வந்து மேடையில என்ன பேசினாரு? ஓசினாரு, பவுடர் பளபளன்னாரு, கலக்கலன்னாரு. ஓசி பஸ்லன்னு சொன்னாரு. பவுடர் போட்டு பளபளன்னு போங்கன்னாரு. போன்ல மிக மோசமாக பேசினாரு. இவங்க அந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லாம போறதுக்கு பஸ்ஸுக்கும் அந்த மாதிரிதான் பேசுறாங்க. எவ்வளவு பெண்கள் அதனால பாதிக்கப்பட்டாங்க. நீங்க எதுவுமே ஓசியா கொடுக்கல. முதல்ல அது உங்க காசு கிடையாது. மக்கள் கட்டும் வரி பணத்துலதான் நீங்க கொடுக்குறீங்க. அதை நீங்க ஓசின்னு சொல்ல முடியாது. அது எப்படி நீங்க ஓசின்னு சொல்ல முடியும்? எங்க கிட்ட காசு வாங்கிட்டு எங்களுக்கு அதுக்கு டிக்கெட் காசு இல்லாம ஒரு ஒரு தரப்புக்கு கொடுத்துருக்கீங்க. உங்களை கொடுக்கணும்னு யாரும் கேட்கல. ஓட்டு வாங்குறதுக்காக நீங்க செஞ்சதுதான் அது. அதுக்கப்புறம் அதுவே நீங்களே வந்து பெண்களை இழிவாக பேசுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? அந்த 2000 ரூபாய் காசு கொடுத்தா அந்த 2000 ரூபாய் என்னமோ 2 லட்சம் ரூபாய் கொடுத்த மாதிரி அவர் பேசினார். அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அந்த மாசத்துக்கான அந்த மளிகை ஜாமான் கூட வாங்க முடியாது நிறைய குடும்பத்துல. இருந்தாலும் பெண்கள் நம்ம கிட்ட வந்து தமிழர்களுக்குன்னு ஒரு புத்தி இருக்கு இல்லையா? யோசியா கொடுத்தா எதையும் வாங்கிக்குவோம். ஃப்ரீயா கொடுத்தா ஃபினாயில கூட வாங்கி குடிப்போன்ற கதை தான் நம்ம இதுல. அதனால அந்த மாதிரி நம்ம வாங்கினது நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை வாங்கினதை அதை கேவலமா பேசுறாங்க. இவங்க எதை தவறாக பேசவில்லை என்று சொல்லும். ஏன் இவ்வளவு பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறோம்? செவிலியர்கள் போராட்டத்துல செவிலியர்களை எப்படி நடத்துறாங்க? ஆசிரியர்கள் போராட்டத்துல ஆசிரியர்களை எப்படி நடத்துறாங்க? எப்படி அடிச்சாங்க? எவ்வளவு மோசமாக பேசுறாங்க? அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல பெண்களுக்கு கழிவறை வசதி கூட செய்ய முடியாம அதுங்க அவங்கள உட்கார விட்டு இருந்தாங்க அங்க. அவங்களை எவ்வளவு மோசமாக நடத்தினார்கள், பேசினாங்க. பெண்கள் தானே அங்க இருந்தாங்க. அதனால இவங்க என்னைக்கு பெண்களை வந்து நல்ல முறையில் நடத்தி இருக்கிறாங்க, சரிக்கு சமமா முதல்ல நடத்தி இருக்கிறாங்க, இல்ல அவங்களுக்கான உரிய மரியாதையாவது கொடுத்திருக்கிறாங்களா? அப்படி எதுவுமே இவர்கள் செய்யவில்லை என்பதுதான் உண்மை. இதுல வந்து நம்ம என்ன ஒரு ஒரு என்ன சொல்றது, ஆணாதிக்க கட்சின்னு சொன்னா அது திமுகவுக்கு மிக மிக பொருந்தும். அது ஒரு ஆணாதிக்க கட்சி தான். அவங்க வீட்டு மகளிரை வீட்டுலதான் வச்சிருப்பாங்க. அவங்க கோயில்ல போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. உள்ள வந்து பத்திரமா வச்சுக்குவாங்க. வெளியில வந்து பெண்கள் எல்லாம் அசிங்கமா பேசுவாங்க அவங்க. இதுதான் அவங்களோட பழக்கம். அதனால அந்த கட்சி வந்து பெண்களுக்கு நல்லது செஞ்சுச்சுன்னு சொல்றதெல்லாம் வந்து கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு உண்மை தெரியும். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓட்டுக்காக வந்து பெண்களை ஏமாத்துவாங்கன்னு வேணா சொல்லுங்க. மேம், எனக்கு ஒரு டவுட். உதயநிதி அவர்களின் பேச்சை எதிர்ப்பவர்ங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட விஜயோட இந்த கைது அப்படிங்கிற செயலை ஒரு மாதிரி நியாயப்படுத்துற மாதிரி தெரியலையே மேடம். அதை கூட எதிர்த்து பேசுறாங்களே. இந்த கைது வேண்டி இருக்கிறதுல பர்சனல் ரிவெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. அவர் பேசினது தவிர்க்கப்பட வேண்டியது. ஆனா இவர் கைது செய்வதும் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அதை பேசினதுக்காகவே கைதுங்கிறது வெயிட் பண்ணி தூக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே மேடம். முதல்ல அவர் யார் அப்படி பேச சொன்னது? அதுதான் என்னுடைய கேள்வியும். இன்னொன்னு, கைது ரொம்ப ஓவர் அப்படின்னே நம்ம வச்சுக்குவோம். எங்க வந்து நீங்க அவங்கள நிப்பாட்ட சொல்வீங்க பெண்களுக்கு எதிராக பேசுறது? இதுவரைக்கும் பெண்களை கேவலமாக பேசியிருக்காங்க. அவங்க கட்சியில இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியில ஆரம்பிச்சு சைதை சாதிக்ல இருந்து சைதை சித்திக்ல இருந்து நான் ஒரு லிஸ்டே சொல்லலாம். ஆண்கள்
இவங்க எல்லாம் ரொம்ப மோசமா பேசியிருக்காங்க பெண்களை பற்றி. ஆனா யார் மேலேயும் எந்த நடவடிக்கை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மட்டும் ஒரு தடவை அரெஸ்ட் ஆனார். ஆனா அதுக்கப்புறம் பெயில்ல வந்துட்டார். அவர் சிறந்த பேச்சாளர்னு வேற பரிசெல்லாம் கொடுத்தாங்க அவருக்கு. சரிங்க. எப்போ வந்து இந்த மாதிரி பெண்களை பேசுறவங்களுக்கு இது தண்டனை கிடைக்கும், நடவடிக்கை எடுப்போம்னு எப்ப நீங்க காமிக்க முடியும்னு சொல்லுங்களேன். சரி. ஒரு சாதாரண ஒரு அவங்க கட்சியில இருக்கிற ஒரு தொண்டனை அரெஸ்ட் பண்ணா இது மக்களுக்கு அந்த அந்த திமுக காரங்களுக்கு புரிய போதா? தொண்டை தானே, உள்ள போனா போயிட்டு புறன்னு விட்டுருவாங்க. தலைவர்கள் மேல் கையை வைத்தால்தான் தொண்டர்களும் அடங்குவார்கள் இங்க. அப்படி பார்க்கும்போது இவர் ஒன்னும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்செல்லாம் ஹராஸ் பண்ணலையே. கூட்டிட்டு போய் விசாரிச்சு திருப்பி அனுப்பி இருக்கிறாங்க. ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. இனி அவரு இது மாதிரி எங்கேயாவது மேடை போட்டு பேசுவாரா? பேச மாட்டார். இது ஒரு எச்சரிக்கை இல்லையா? இந்த எச்சரிக்கையை கூட வந்து ஆண்களுக்கு, திமுகவினருக்கும், இது எந்த அரசியல் கட்சியா வேணாலும் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா அரசுக்கு இருக்கு. கண்டிப்பாக அரசுக்கு இருக்கு. அந்த நடவடிக்கையை எடுத்தது மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதில் நான் இந்த அரசை பாராட்டத்தான் செய்வேன். இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்ததன் மூலம் எந்த அரசியல்வாதியும் தனிப்பட்ட முறையில் பெண்களை பற்றியோ இல்லை யாரை பற்றியோ வந்து பொது மேடையில் அசிங்கமாக பேசினால் நடவடிக்கை உண்டு என்பதற்கு இது முன்னுதாரணமாக வச்சுக்க வேண்டியதுதான். நாளைக்கு இப்படி யாரு பேசினாலும் சரி, நடவடிக்கை எடுக்கணும்ல, எடுக்க வேண்டும். ஏன்னா உதயநிதி எடுத்திருக்கீங்கன்னா அப்ப மத்தவங்களையும் எடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க எல்லாரும். அப்ப இது வந்து ஒரு எச்சரிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன். இது ஆண்களுக்கு பொது மேடை போட்டு அசிங்கமாக பேசும் ஆண்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக நான் பார்க்கிறேன். இந்த வெற்றி கொண்டான் காலம் இல்லை, இந்த பழைய திமுக வந்து பேசும்ல, அந்த காலம்லாம் கிடையாது. அந்த காலத்துல பேசிட்டு இவங்க என்னாலும் சொல்லிட்டு கீழே இறங்கி போயிடுவாங்க. இல்ல, மேடையில் பேசும்போது மேடை நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும். நடிகையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யாரையுமே இங்க அசிங்கமா பேசக்கூடாது. அப்படி பேசுகிறவர்கள் என்றால் இந்த அரசு நடவடிக்கையும் என்று ஒரு எச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ஒரு பெண்ணாக நான் வந்து இதை வரவேற்கிறேன். அது இன்னும் நான் எந்த கட்சியும் இல்லை, அதனால கட்சி சார்ந்தும் நான் பேசல. ஆனால் ஒரு பெண்ணாக கண்டிப்பாக இதை வரவேற்கிறேன். ஏன்னா இப்ப நடிகை த்ரிஷாவினோட நிலைமையில நானும் நீங்களும் இருந்தா நம்மளுடைய மனசு என்ன புண்பட்டிருக்கும், நம்ம மனசு எப்படி இருக்கும், பாடுபட்டிருக்கும்ன்றது அது என்னால உணர முடியுது. அவங்க வெளியில வந்து பேசியிருக்க முடியாது. அவங்களுக்குள்ள என்ன உறவுன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வர்றதுனாலே நம்ம எல்லாத்தையும் வந்து மோசமாக விமர்சனம் செய்யணும்னு அவசியமும் கிடையாது. தெரியாத ஒரு விஷயத்த மேடையில் மிக கேவலமாக அசிங்கமாக பேசும்போது அது முதல்வருக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த நடிகைக்கு எப்படி இருந்திருக்கும்? கண்டிப்பாக மனசு கஷ்டப்பட்டிருக்கும் இல்லையா? ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்றைக்கும் வந்து திரு மோடி அவர்கள் அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க மேடை போட்டு. மெலனி பிரான்ஸ் அதிபர் மெலனிக்கு போய் அவர் இத்தாலி அதிபர் மெலனிக்கு அவர் அந்த சாக்லேட் கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கேவலமாக அவரை பற்றி பேசுறாங்க. அவர் 75 வயது. ஏன் ஒரு அப்பா மாதிரி நினைச்சிருக்க கூடாது, ஒரு நண்பராக கூட வந்து பேசலாம், ஒரு நல்ல நட்புறவா கூட இருக்கலாம். ஆனால் எவ்வளவு மோசமாக பேசுறாங்க. ஏன் இதையும் தாண்டி அவர் மனைவியை கொச்சையாக, திரு மோடியை கொச்சையாக, மோடியின் அம்மாவை கொச்சையாக, மோடியோட சேர்த்து இணைத்து இந்த கங்கனா ராவத்துல இருந்து அங்க இருந்து எம்பி மத்த நிறைய பேர் இருக்காங்க, நான் பேச சொல்ல கூட விரும்பல, அவங்கள என்ன எடுத்து பேசுனாங்க, அசிங்கமா பேசுறாங்க, ரொம்ப மோசமாக பேசுறாங்க. இதெல்லாம் வந்து நல்ல அரசியல். அது இதை பேசுறவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்படி ஒரு நடவடிக்கையை தைரியமாக திரு ஜோசப் விஜய் எடுத்திருக்கிறாருன்றதுதான் என்னுடைய நம்பிக்கை. அப்படி எடுத்ததுக்கு இது ஒரு நல்ல முன்னுதாரணம். இனி அப்படியே அவரு வாயை திறக்க மாட்டாரு. ஏன்னா திரு உதயநிதி வந்து நிறைய மேடையில ஓரா பேசுறாரு. சனாதனத்தை ஒழிப்போன்னு பேசுனது அதன சட்டசபைகளே போய் பேசினாரு. என்ன செய்ய முடிஞ்சது? ஒண்ணும் செய்ய முடியல யாராலையும். ஒரு ஒரு 80% இருக்கும் மக்களின் நம்பிக்கையை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னார் அவர். 80% மக்களின் நம்பிக்கை ஒழிப்பேன். ஆனா அவர் மேல் நடவடிக்கை இல்லை. ஒரு நாள் கூட அரெஸ்ட் பண்ண முடியல. இப்ப அரெஸ்ட் பண்ணி வைத்திருப்பது என்னை போன்ற பெண்கள், பல ஆண்களும் சேர்த்துக்க சொல்றேன். உண்மையில இந்த மாதிரி அசிங்கமான பேச்சை விரும்பாத ஆண்கள் எல்லாரும் வரவேற்கிறோம். தமிழகத்துல கண்டிப்பா மக்கள் வரவேற்கிறாங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சில திமுகவினர் வேணா அதை வரவேற்காம இருக்கலாம். அதிமுக வந்து ரொம்ப சொற்பமான, அவங்க கூட மனசுக்குள்ள பேசுனது தவறுதான்னு தெரியும். ஆனா கட்சி விசுவாசம்னு ஒண்ணு இருக்கு, அதை காமிச்சிட்டு இருப்பாங்க. மேம், இறுதியா ஒரே ஒரு கேள்வி. தமிழ்நாடு அரசியல்ல இருந்து அப்படியே தேசிய அரசியலுக்கு போவோம் மேம். ரொம்ப நாளா பாஜக கோட்டை அப்படின்னு வர்ணிக்கப்பட்ட ஒரு இடம் பீகார்ல, அந்த இடம் வந்து பாஜகவிடமிருந்து சென்றிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சொல்ல வரும் செய்தி என்னன்னு நினைக்கிறீங்க மேம்?
நிதின் நவீன் அப்படி நம்ம பாஜக தேசிய தலைவர் கட்சி தலைவர் அவர் நின்ன தொகுதி 5 முறை அவர் தான் வெற்றி பெற்றதாக சொல்றாங்க. அது இப்ப இவர் பிரசாந்த் பூஷன் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர். சாரி, கிஷோர் ஜெயிச்சிருக்கிறாரு. நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, பாஜகவிற்கும் அப்பப்ப எச்சரிக்கை இருந்து கொண்டே இருக்கணும். அப்பதான் அவங்களும் மக்களை எளிதாக எடை போடாம எது செஞ்சாலும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்காம இருப்பாங்க. அப்படி இந்த இடைத்தேர்தல்ல அப்பப்போ ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு அடி வாங்கினாதான் அவங்களும் தெளிவாக இருப்பாங்க, தவறு செய்யாமல் இருப்பார்கள், சரியான பாதையில் போவாங்க அப்படிங்கறதுதான் என்னோட நம்பிக்கை. ஸோ இதுல இடைத்தேர்தல்கள்ல வந்து இப்ப அந்த தொகுதியில ரொம்ப வருஷம் கழிச்சு ஜெயித்த அதுல நிறைய கணக்கெல்லாம் இருக்கு. அங்க இவர் இப்போ பிரசாந்த் கிஷோர் நின்றாரு. ஏற்கனவே பாஜக தரப்புல இருந்து நின்றவர் வந்து பெருசாக அறிமுகம் ஆகாதவராக இருந்திருக்கிறார். கூட்டணி வேற இல்ல, இவர் வேற நம்ம முன்னாள் முதலமைச்சர் அவரும் வந்து இப்ப அந்த இதுல இல்ல, அரசியல்ல இல்ல, தீவிர அரசியல்ல இல்ல. அப்படி நிறைய காரணங்கள் இருக்கு, தோற்றத்துக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. இது ஒரு ஜனநாயக நாடு. இங்க எது யார் வேணாலும் ஜெயிக்கலாம், யார் வேணாலும் தோக்கலாம். 5 முறை அவங்க ஜெயிச்சிருக்காங்க, இந்த 6வது முறை 7வது முறை வருது. ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்ன மேற்கு வங்கத்துல எல்லாம் ஜெயிச்சு வந்துட்டாங்க இல்லையா, காஷ்மீர்ல வந்திருக்காங்க, அங்க வந்திருக்காங்க, எல்லாம் வர்றாங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம எல்லாரும் வந்து இவிஎம் மெஷினை தான் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப இங்கேயும் ஜெயிச்சிருக்கலாமே, ஏன் ஜெயிக்கல? பாஜக 2 இடத்துல தோத்து போச்சு. ஜெயிச்ச இடத்துல இவிஎம் வந்து சரியா வேலை பார்க்குது, தோத்த இடத்துல இவிஎம் சரியா வேலை பார்க்குது, காங்கிரஸ் ஜெயிக்கிற இடத்துல இவிஎம் சரியில்லாம இருக்கா? அந்த ஒரு பொய்ய வந்து இது உடைச்சிருக்கு இந்த தோல்வி. பாஜகவும் தோற்கும், அதுக்கும் காரணங்கள் இருக்கு. தோற்கவே முடியாத கட்சியும் கிடையாது, தோற்கடிக்க முடியாத கட்சியும் கிடையாது பாஜக. அதனால தோற்கடிக்கலாம், தோற்கடிக்கவும் முடியும். அது காரணங்களை பொறுத்தது. நீங்க வந்து அதற்கான காரணங்களை மக்களிடம் கொண்டு செல்லுங்கள், மக்கள் வந்து அதை பார்த்துக்குவாங்க. பாஜக வரணுமா இல்ல மத்த கட்சி எத்தனையோ இங்க உங்களுக்கு கேரளாவில் வரலையா, கர்நாடகாவில் பாஜகவை தோக்கடிச்சு காங்கிரஸ் வரலையா, தெலுங்கானால வரலையா, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வரலையா, தமிழ்நாட்டில் எங்க இருக்கு பாஜக? அது மாதிரி மக்கள் வந்து அவர் தெளிவாக தான் இருக்கிறாங்க இந்த விஷயத்துல. தங்களுக்கு யார் வேண்டும் வேண்டாம் என்பதை முடிவெடுத்து அவர்கள். ஆனா இவிஎம் எல்லாம் காரணம் கிடையாது. பாஜக வந்து இவிஎம் தான் காரணம்னா ஏன் சவுத் இந்தியால எங்கேயுமே வர முடியல? எல்லா இடத்துலயும் பாஜகவே குத்திட்டு போயிட்டே இருந்திருக்கலாமே. அதனால அந்த இவிஎம் மெஷினை பத்தி இவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்றது நிர்வாணமாகுது. நிறைய இடங்கள்ல தோக்கலையா, உத்தரப்பிரதேச தோக்கலையா, நிறைய இடங்கள்ல போனதுல. அதனால பாஜகவின் எதிர்த்து நிற்கும் அந்த கேண்டிடேட் யாரு, அந்த கட்சிக்காரவங்க, நீங்க என்ன வேலை பார்த்தீங்க, நீங்க என்ன மக்கள் கொண்டு போய் நாங்கள் பாஜக விட சிறந்தவர்கள் என்று எப்படி நீங்கள் நிரூபிக்கிறீர்களோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு ஓட்டு வரும். பிரசாந்த் கிஷோர் இந்த தடவை ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் அடுத்து என்ன எப்படி நடந்துக்கிறாரு, எப்படி இந்த 5 ஆண்டுகளை கழிக்க போகிறார், அவர் என்ன செய்யறாருன்றதை பொறுத்துதான் அடுத்து அவர் ஜெயிப்பாரா தோப்பாரான்றது இருக்கும். ஆம் ஆத்மி பார்ட்டி வரலையா, உச்சத்துக்கு போய் நமக்குன்னு விழுந்துட்டாங்களே. மம்தா பானர்ஜி எத்தனை முறை தோக்க அடிக்கவே முடியாது என்ற மம்தா பானர்ஜி உச்சத்துல போய் இப்ப விழுந்து கிடக்குறாங்க. அதனால தோல்வியும் வெற்றியும் ஒரு ஜனநாயகத்தில் சகஜம். அது இடைத்தேர்தலில் ஒரு 2 சீட்டு போறதெல்லாம் ரொம்ப சகஜமா நடக்கும். இதை வந்து பாஜகவிற்கு இது ஒரு எச்சரிக்கையாகவும் எதிர்கட்சியினருக்கு ஒரு ஆறுதலாகவும் இருக்கும். அதை அப்படித்தான் அந்த வெற்றியோ தோல்வியோ பாக்குறேன் நான். மேம் ரொம்ப நன்றி மேம். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. குறிப்பா பாஜக இந்த இடைத்தேர்தல்ல பீகார்ல தோல்வி உற்றது வந்து கண்டிப்பாக தோற்க முடியாத கட்சின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது உலகத்துல. எல்லா கட்சியும் ஏதோ ஒரு நேரத்துல தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியத்துல இருக்காங்க. தான் எங்க தவறு நடந்திருக்குங்கிறத சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலைமையிலும் இருக்காங்க. மக்கள் ஏன் அவங்களுக்கு மாற்றாக ஒரு சிந்தனையை கொண்டு வராங்கிறதையும் செயல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்காங்க ஒவ்வொரு கட்சியும். சோ இந்த இடத்துல பாஜக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால இந்த தோல்வியை அவர்கள் அக்செப்ட் செய்து கொண்டு இனி வரும் காலங்கள்ல தோல்வியை தாண்டி எப்படி அதை வெற்றியாக மாற்றுவது என்பது குறித்து சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து இங்கு வந்து திராவிடம்னு சொல்றாங்க, பெண்கள் முன்னேற்றத்தை திராவிடம் தான் உறுதிப்படுத்தியதுன்னு பேசுறாங்க, அப்படிதான் பேசுவாங்க. ஆனா உண்மையாகவே திராவிடம் இங்கு என்ன செய்தது பெண்களுக்கு, குறிப்பாக திராவிடம்னு பேசுபவங்க என்ன செஞ்சாங்கன்னு நம்ம பார்த்தோமே என்றால் பல தசாப்தங்களாக பெண்களை இழிவுபடுத்துவதை மட்டுமே
தொழிலாக கொண்டு மேடையில் குறிப்பாக பொது வழியில் பெண்களை தரக்குறைவாக பேசுவதை மட்டுமே இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணம் இருக்கு. அண்ணா அவர்களின் காலங்கள் தொட்டு மேடையில இவங்க பேசாத பேச்சா, இல்ல சட்டசபையில இவங்க பெண்களை நடத்திய விதத்த வந்து இந்த நாடுக்கே தெரியும். அவங்க எவ்வளவு கேவலமா நடத்தினாங்கன்ட்டு. அதை தாண்டி அவங்க வந்து காவிரி தாய்ன்னு அதிமுக அவர்களை புகழ் பாடும்போது அவங்கள எப்படி பேசினாங்க? முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை இவர்கள் எப்படி ஏசினார்கள் என்பதை இந்த நாடு அறியும். சோ இப்படி நீங்க பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல இந்த பூனைக்கு யாரு மணி கட்டுறது? நீங்க எல்லாம் பேசுவீங்க, அதுவும் தரக்குறைவா பேசுவீங்க, பேசிட்டு நீங்க கடந்து போயிடுவீங்க மேடையில இருந்து அப்படின்னு அத பார்த்துட்டே இருப்பாங்களா? ஆனால் இந்த இடத்தில் பூனைக்கு மணி கட்டுவதை போல ஜோசப் விஜய் அவர்கள் எடுத்த இந்த கைது அப்படிங்கிறது எல்லோருக்கும் அடித்த சாட்டை அடி. ஏன்னா தலைவனையே கைது செய்யும்போது 3ஆம் தர பேச்சாளர்கள் எல்லோருமே கொஞ்சம் யோசனை செய்துதான் இனிமே மேடையில பேசுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அதனால ஒரு பெண்ணாக நான் இதை ரொம்ப பெருமையுடன் வரவேற்கிறேன் இந்த கைதை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேம். இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய அரசியல் பேசலாம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ மேம். வணக்கம்மா.